ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட் கிராஃப்டில் பெட் வார் தான் ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் வீடியோ வரலன்னா நான் வந்து டுவெல்த்து அப்போ நல்லா படிக்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, படிக்கலாம் மாட்டேன். ஏதோ ஓரளவுக்கு தான் நான் வந்து படிப்பேன். ரொம்ப டாப்பர்லாம் கிடையாது. இப்போது ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்க இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீசன் 2 ஆரம்பிச்சோல்ல, அந்த வேர்ல்டில் தான் நான் இன்னும் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். நான் முடிஞ்சு அதுக்குள்ளே பேப்பர் வந்து முடிச்சு விட்டாங்க. இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வந்து ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் வந்து இதை கண்டினியூ பண்ணாமல் வெளில நான் இதை பற்றி இந்த வேர்ல்டில் நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்டேட்லாம் சொல்லிவிட்டு அடுத்த சாட்டர்டே இல்லைனா சண்டே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ சண்டே இன்றைக்கி நான் வீடியோ போடணும். சொன்ன போனால் நான் இப்போ தான் வந்து எடிட்டே பண்ணிக்கிறேன் வீடியோவுக்கு. எப்போ ஒரு ஈவினிங் அப்லோட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுக்குள்ளே எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியல. இந்த வீடியோ வந்து நான் அப்படியே கட் பண்ணாத போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து பெட் வார் ப்ளே பண்ணுறோம்ல, அதனால் ஃபுல்லாகவே ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. நான் இந்த வேர்ல்டில் வந்து என்னென்ன கட்டி வச்சுருக்கேன், என்னென்ன புல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து அப்புறம் இன்னொரு ஒரு வீடியோவில் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ரொம்ப நாள் பொறுத்து பேசுறதுனால எனக்கு வந்து திக்குது. நான் ஸ்டார்டிங்கில் என்னோடய மைண்ட் கிராஃப்ட் சீசன் 1 பார்ட் 1 வீடியோக்கெலாம் நான் எப்படி பேசணும், அதே போல் எனக்கு வந்து இந்த வீடியோவுக்கு பேசுகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு வாய்ஸே வரல, என்ன பேசணும்னு தெரியல. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்குங்க. இதெல்லாம் வந்து நான் இதையும் சொல்லிடுறேன். இந்த வேர்ல்டில் வந்து நான் வந்து க்ரியேட்டிவ் போட்டேன். இப்போ இந்த கேமெல்லாம் வந்து க்ரியேட்டிவில் போட்டு எடுத்தது தான். ஏன்னா நான் ரொம்ப அளவு போனேன், எனக்கு வந்து டெசர்ட்டே கிடைக்கல. அதனால் இந்த கேமெல்லாம் மொத்த வெளியில் வந்துச்சு. மொத்த வெளியில் வந்துச்சு கைஸ். அதனால் இதை நான் க்ரியேட்டிவில் தான் நிறைய போட்டேன். அதனால் இந்த சீரீஸ் வந்து நம்ம இன்னும் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இதில் நிறைய க்ரியேட்டிவ் போட்டு டைமண்டில் எடுத்துருக்கேன். அதனால் அது வேணாம். சரி, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், எப்படியோ இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு. நான் இதில் வந்து எத்தனை மேட்ச் ப்ளே பண்ணேன்னு எனக்கே தெரில. எனக்கு வந்து இது கஷ்டமாக இருக்குது. இதோ இந்த செட்டிங்ஸ் வச்சு ப்ளே பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாரா இவன் புதுசாக இருக்கும் கைஸ்? இவன் பார்க்கறதுக்கு வில்லேஜர் மாதிரி இருக்கான், ஒரு சைடு பார்த்தா பாய் மாதிரி இருக்கான், கேர்ள் மாதிரி இருக்கான். சரி, அவனை விடுங்க. இந்த கண்ட்ரோல் வச்சு ப்ளே பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிவிட்டு நேற்று தான் ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் வந்துச்சு, ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ கேட்டுருந்தார். நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து சொல்லிங்கிறாங்க ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போடுன்ட்டு. ஆனால் இன்னும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதே வந்து இப்போ தான் தெரியும். ஆனால் இன்னமும் நேம் தெரியாது. என்னோடய யூடியூப் சேனல் நேம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கைஸ், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். நானே ஒரு பாட்டு மாதிரி போய்ங்கிறேன், நீ வேறு ஏன்டா வர்றீங்க? நான் இதில் வந்து ஒரு 2-3 மேட்சிங்கே ப்ளே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்கிரிப்டெலாம் ரைட் பண்ணல. நான் வந்து டேரெக்டாகவே வீடியோ பார்த்து பேசியிருக்கேன். அங்கங்கே வந்து திக்கும். நான் எப்படி பேசணுன்னு எனக்கே தெரில. இப்போ இந்த வீடியோ டேரெக்டாக, ஏன்னா டைம் இல்லை, அதனால் வந்து அப்படியே வீடியோ பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருந்தா ஓரளவுக்காச்சும் நல்லா இருந்திருக்கும். இப்போவும் நல்லா தான் பேசுவேன், அதெல்லாம் பிரச்சனை. எங்கள் பெட்டு உடைக்கிறதுக்கு போனான் அவன். உடைக்கு போனோம், உடச்சிட்டான். அவ்வளோதான். நான் இப்போ இந்த வீடியோ வந்து எங்கேயும் கட் பண்ண போடல, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட்லேயே இருக்குது. அதை ஃபுல்லாக அப்படியே 25 நிமிட்ஸு கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 24 நிமிட்ஸ் கிட்ட வருது. அதை நான் அப்படியே பேச ட்ரை பண்ணுறேன். நம்ம இப்போ ஸ்வாட் வாங்கிட்டு போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் இந்த கண்ட்ரோல் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்த வீடியோலாம் வர்றப்போ இந்த கண்ட்ரோல் வந்து நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவனே வீண்டான்னு நினைக்கிறேன் உள்ள. ஓகே, எனக்கு லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம கீழே வீழ்ந்துட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு அங்கேயே மேட்ச்சு. நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு தான் போனோம். அது வரைக்கும் எவ்வளோ பேர் அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணும். அவ்வளோதான், நம்ம டீம்மேட் போயிட்டான். எமரால்டு எடுக்கிறதுக்கு துகேஷ் இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனை முடிச்சிடலாம். ஏற்கனவே ஹெல்த்து கம்மியாக தான் இருக்கான் அவனுக்கு. ஓடுறான் கைஸ், என்னை பார்த்து ஒருத்தன் பயந்து ஓடுறான் மைண்ட் கிராஃப்டில். சூப்பரே, நில்றோம். ஐயோ, இந்த மாதிரி தான் கைஸ் ஒரு சிலர் அறிவாளி மாதிரி ஆடுறாங்க. எனக்கு தான் வந்து மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ண தெரிலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சூப்பராக ஆடுறாங்க. இத்தனை வருஷம் ப்ளே பண்ணி எனக்கு வந்து
இந்த கண்ட்ரோல் மேலே தான் எனக்கு என்னமோ மிஸ்டேக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கண்ட்ரோல் வச்சு அண்ணா அந்த அளவுக்கு ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு கமெண்ட் வந்துச்சு. இந்த கண்ட்ரோலை தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீடியோவில் அப்படியே பேசுறதுனால என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரில கைஸ். ஏதோ என் பாட்டுக்கு வீடியோ பார்த்து பேசிட்டு இருக்கேன். எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காச்சும் டைம் கிடைக்குமான்னு தெரில. இந்த தடவை ஒரு சூப்பரான பிளேயர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு ஸ்கில்லாம் நல்லா வச்சுருக்காங்க. என்னத்துக்கு நம்ம பெட்டு உடைக்கிறான் அவன்? நம்ம ஃபஸ்ட்டு 5 அயன் கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ போயிட்டு ஓகே உள்ளு கலெக்ட் பண்ணிக்கின்னு டைமண்ட் எடுத்துட்டு போகணும். இதை எப்படி ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரில. அதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் மாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பொறுமையாக தான் பண்ண தெரியுது. ஸ்பீடாக பண்ணோன்னா கீ விந்துடுறேன். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. இதுக்கு மேலே எப்படி அதை ஸ்பீடாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கணும் போல். ஓகே கைஸ், அவன் பெட்டு மட்டும் நம்ம போயிட்டு உடச்சிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். அவன் கைஸ் நம்ம டீம்மேட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுது. டக்குன்னு போய் உடச்சிட்டோம். கீவி இந்த டைம் சரி விடுங்க, அடுத்த தடவை ட்ரை பண்ணுவோம். நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 6 வீடியோ கிட்ட எடிட்டருக்கு சென்ட் பண்ணேன். எடிட்டர் வந்து அதை ரிட்டன் அப்லோட் பண்ணலை. அது என் மிஸ்டேக்கும் இருக்குது. ஏன்னா வீடியோ வந்து கரெக்டான சீன்ஸ்லாம் இல்லை. அதில் ஒரு சில சீன்ஸ்லாம் கரெக்டாக இல்லை. இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து சுத்தமாக கட் பண்ணாததுனால ரொம்ப லாங்காக போகும். வீடியோ வந்து கொஞ்சம் போராக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து டல்லாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னா இத்தனை நாள் வந்து நான் வீடியோ போடாததுனால எனக்கு வந்து கொஞ்சம் திக்குது. நான் நார்மலாகவே திக்கி தான் பேசுவேன். ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணாலும் ஓரளவுக்கு பேசுவேன். ஆனால் இதெல்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அவனாக வந்து மாட்டிக்கிறான். நான் தான் வீந்திருப்பேன். மிஸ்ட்டு ஓகே. ஐயோ நம்ம பெட்டை உடச்சான்னு இப்போ நானே வீண்டேன். ஓவரு. அடுத்தது 3வது மேட்ச். ஆமாம் 3வது மேட்ச் ப்ளே பண்ணோம். சூப்பர் கைஸ். நான் 7 நிமிஷத்துக்கு பேசிட்டு இருக்கேன். என்னாலே நம்ப முடியல. சரி இந்த சீனில் மட்டும் நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப லாங்காக போகிற மாதிரி தெரியுது. ஓகே கைஸ், இப்போது நம்ம 3rd மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம். நான் இதை ஜெயிக்கிற வரையும் ப்ளே பண்ணிட்டு தான் இருப்பேன். இதுவரையும் ஜெயிச்சிருக்கேன். இதுவரையும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பேன்னா அதில் வந்து 4 மேட்ச்சு சூப்பராக ஜெயிச்சிருப்பேன். 4 மேட்ச்சு தான் ஜெயிச்சிருப்பேன். அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. இப்போ எதுக்குடா நீ கீ வேணுன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து அயன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு வந்து போர் அடிக்கும் அவனையே பார்த்துட்டு இருந்தா. இப்போ நான் இந்த மேலே போய் நிற்க முடியுதான்னு பார்க்கலாம் இருங்க. இதில் எதுனா ரூம் ஏதாச்சும் இருக்கும். நிற்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சரி அதுக்குள்ளே எனிமி யாருனா வந்துட்டு போகிறான். ஃப்ரீ ஃபயர் லைவ் போடலான்னு இருக்கேன். இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து ஃப்ரீ ஃபயர் லைவ் போடலான்னு இருக்கேன். யார் ஓகேன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் ஓகேன்னு சொல்லிவிடுங்க. நிறைய பேர் இதுவரையும் பார்ப்பீங்கன்னானே ஒரு டவுட்டு தான் எனக்கு இருக்குது. ஓகே கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன். நிறைய பேர் பார்ப்பீங்க நம்புறேன். இங்கிருந்து நம்ம இப்போது டைமண்ட் கலெக்ட் பண்ணோம். வரவே இல்லை. ஓகே, இந்த ஒரு டைமண்டுக்கு இவ்வளோ நேரம் நான் டைம் வேஸ்ட் பண்ணதே தப்பு கைஸ். அப்புறம் வந்து மைண்ட் கிராஃப்டில் ஏதாச்சும் கண்டென்ட் இருந்தால் சொல்லுங்கள். கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் எனக்கு வந்து கொஞ்சம் டெய்லியும் வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் ஏதாச்சும் இருந்தால் சொல்லிவிடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். மைண்ட் கிராஃப்ட்டு இல்லை எனி கேம்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல, நான் போட ட்ரை பண்ணுறேன். போன தடவை ஒரு கண்டென்ட் ஆரம்பித்தேன் நேம் போடுற மாதிரி மைண்ட் கிராஃப்டில். அது வந்து எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து சரி அதையே எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போதைக்கு. அதனால் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் வீடியோ போட்டு எனக்கும் வந்து இப்போ வாய்ஸ் பிரேக் ஆகுது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். முன்னையே ஓரளவு லிமிட்டாக தான் பேசுவேன். ஆனால் இப்போ வந்து ரொம்ப பிரேக் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. வீடியோ லென்த் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நானே இப்போ கட் பண்ணலான்னு ஒரு யோசனையில் இருக்கேன். இந்த அளவுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடிட் பண்ணிக்கிட்டே இதை யோசிச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம போயிட்டு அவங்க பெட்டை உடைக்க ட்ரை பண்ணலாம். நம்ம டீம்மேட் தான் நினைக்கிறான் அவன். ஆமாம் கைஸ், நம்ம டீம்மேட் தான். சூப்பர் ப்ரோ பிளேயராக இருக்கான் போல். ஓகே, என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. நம்ம இந்த கலெக்ட் பண்ணிப்போம்.
அதனால தான் அங்கங்கே ஸ்டாப் ஆகி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு தடவை வீடியோ பார்த்தேன்னா கரெக்டாக பேசுவேன். பட் டைம் இல்லையே. இப்போ எடிட் பண்ணனாலே எப்படி பார்த்தாலும் மதியம் ஆகிடும். அப்புறம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அதுக்குள்ளே. அதனால் கொஞ்சம் அவசரமாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அதே போல் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களாம் வந்து என்ன கலர் ஆர்ட் சொல்லலாம், சரி க்ரீன் கலர் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இவ்வளோ நேரம் யார் யார் பார்த்தீங்களோ வீடியோவை க்ரீன் கலர் ஆர்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நிறைய பேருக்கு தோணும், என்னடா இவன் எடிட்டருன்னு சொல்கிறான், கண்டென்ட் க்ரியேட்டருன்னு சொல்கிறான், வச்சிருக்கிறது 200+ சப்ஸ்கிரைபர் மட்டுமே, அதுக்கு எதுக்குடா எடிட்டரு கண்டென்ட் க்ரியேட்டர், நீ போடுற வாரத்துக்கு ஒரு வீடியோக்கு எதுக்குடா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஜிபியு மீனிங் வந்து கோகுல் புவி உதயின்னு சொல்லிட்டு. நாங்களாம் வந்து இதை முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அதில் வந்து 2 பேர் வீடியோவே போட மாட்டாங்க. நான் ஒருத்தன் தான் அங்கே வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே உதயின்றவர் வந்து ஒரு 2 வீடியோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அவ்வளோ வீடியோ போடாததுனால சரி நீங்களே எடிட்டராக இருங்க, கண்டென்ட் க்ரியேட்டர் வந்து உதயா, அவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். நானே தான் ஏதோ ஒன்று போட்டிருக்கேன், சும்மா கண்டென்ட் க்ரியேட்டர்னு ஒரு பேருக்கு அவரோட பேரை சொல்லி வச்சுருக்கேன். எடிட்டர் புவி அப்படிங்கிறார்ல, அவர் வந்து சும்மா சொன்னேன், 6 வீடியோ சென்ட் பண்ணேன், இன்னமும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணாத வச்சுருக்காரு. நான் எங்கே போய் என்ன பண்ண முடியும்? நான் சொல்லிட்டேன் டக்குன்னு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கேட்கவும் இல்லை. சரி நம்மளாக தான் எடிட் பண்ணி போடணும்னு சொல்லிவிட்டு இப்போ நானே எடிட்டிங் உட்காந்துட்டேன். ஏன்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட்டிங் அவர் பார்த்துட்டாருன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ரெக்கார்டிங் மட்டும் பண்ணிவிட்டு அவருக்கு சென்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, வாய்ஸ் கொடுக்குற வீடியோவாக இருந்தால் நம்மளே தான் எடிட் பண்ணிக்கணும். அவர் வந்து என்னன்னா மைண்ட் கிராஃப்ட் வந்து ப்ளே பண்ண மாட்டார். மைண்ட் கிராஃப்ட் பற்றி எதுவும் தெரியாததுனால ஏன் நான் எப்படி எடிட் பண்ண முடியும் மைண்ட் கிராஃப்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நானே இதை எடிட் பண்ணி ஆகணும். நான் இதை வந்து பெட்வார் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு பெட்வார்லாம் அந்த அளவு ப்ளே பண்ண வராது. அதுவும் இந்த கண்ட்ரோல் வச்சுட்டு சுத்தமாகவே வராது. நான் இப்போ எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு எனக்கே தெரியல. நான் அப்படியே வீடியோவை பார்த்து பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக எங்கே போகிறேன் திடீர்னு நான் ப்ளே பண்ணேன், பட் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை நான் இங்கே தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கணும். இப்போ எமரால்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒரு மிஸ்டேக் வருது. நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவேன்னா, எக்ஸாட்மெண்ட்டு, அது என்ன சொல்லுவாங்க, எக்ஸாட்மெண்ட்டா, ஐயோ வேணாம் விடுங்க, கலாய்க்கிறதுக்கு காரணம் கிடைச்சிரும். அப்புறம் வந்து இந்த கலெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கனெக்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த ஒரு 2-3 மிஸ்டேக் வரும் நார்மலாக பேசுகிறப்போ. அதுக்கு நான் பொறுமையாக தான் பேசணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து யூடியூப் சேனல் நேமே தெரியாது இன்னும். நான் ஏன் சொன்னேன்னா வந்து என்னோடய வாய்ஸ் கேட்டு கண்டிப்பாக கலாய்ப்பாங்க. நான் ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு எடிட் பண்ணி காமெடி வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி சென்ட் பண்ணுவோம் அவங்களுக்கே, அவங்களோட ஃபேஸ் வச்சு. அப்புறம் இந்த வாய்ஸை வச்சு எடிட் பண்ணி கலாய்க்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவே வந்து நான் எப்படின்னா நேம் சொன்னேன்னா பார்ப்பாங்க, அவங்களே இதை பார்த்து சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யாருக்கும் தெரியாது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வரைக்கும். நான் சொன்னல நேமை. இப்போ என்ன பண்ணுறான்னு எனக்கே தெரில. ஐயோ ஓகே, ஆர்மரம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் வீடியோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இத்தனை நாள் பொறுத்து போடுறல வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் பொறுத்து இதுக்கு மேலே வந்து திட்டிப்பேன். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லாததுனால மட்டும்தான் நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வீடியோவை. ரொம்ப நாளாச்சு, எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது, வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ என்னென்ன ஐட்டம்லாம் எந்தெந்த ரேட்டுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த மேட்ச்சு கூட ஜெயிக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு மேட்ச் ஜெயிச்சு இருப்பேன், லாஸ்ட்டு மேட்ச்சு. ஓகே சூப்பர். இதில் வந்து நான் வச்சிடலாம். ஏன்னா நான் கீ வின்ட்டேன்னா மொத்த வேஸ்ட். எப்படா வந்தீங்க நீங்கள்? ஐயோ பெட்டு உடைச்சிட்டான் கைஸ், அவன் பெட்டு உடைச்சிட்டான் நம்மளுது. இப்போது ஏன் என்னால் கரெக்டாக அவங்கள எய்ம் பண்ணி அடிக்க முடியலன்னா இதுதான் ரீசன். முடிச்சு விட்டான், அவ்வளோதான். இப்போ இன்னொரு மேட்ச் தான் போடணும். ஓகே நெக்ஸ்ட் மேட்ச். ஐயோ கட் பண்ண எப்படி சூப்பர் எடிட்டா இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி. அதுதான் நான் எடிட்டே சுத்தமாக பண்ணலை, அப்படியே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணி ஒரு 2 வீடியோ ஆட் பண்ணி டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். இதில் நடுவில் எந்த ஒரு எடிட்டுமே இல்லை. இப்போ அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. ப்ரோ இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு வந்து சோம்பேறி நான்.
ஆனால் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. சரி, அதை நான் இப்போ பேசிட்டதுனால அது அப்படியே இருக்கணும். நான் இப்போ அதை எடுக்க போடலாம் அந்த சீனும். ஏதாச்சும் எடிட்டிங் ஆப் நல்லா இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ என் வாய்ஸ் பின்னாடி அந்த பேக்ரவுண்டு கேட்குமான்னு தெரில. பேக்ரவுண்ட் நாய்ஸ் அது எப்போ தொழுதோ இருக்குது. சும்மா அது எனக்கு கடுப்பாகுது. அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டால் தான் ஒரு எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும்தான். ஏதோ ஒன்று பேசிட்டு ஓட்டுறேன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு டைமண்ட் எடுப்போம். இந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒரு சில பிளேயருங்களாம் அப்படியே ஸ்பீடாக போகிறாங்க, ஸ்ட்ரீட்டாக வச்சுட்டு போயிடுறாங்க. அது எப்படின்னே எனக்கு தெரியல. சரி, வேறு ஒரு கண்ட்ரோல் வச்சு ப்ளே பண்ணாலும் எனக்கு வந்து வரல, அப்படியே டேரெக்டாக மேலே போகுது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு வந்தோன்னு வச்சிங்களேன், பெட் வார் ஈஸியாக ஆடலாம். அதே போல் அவங்கள அட்டாக் பண்ணுறதும் வந்து ஈஸியாக இருக்குது. கைஸ், நம்ம கஷ்டப்பட்டு வச்சா இவன் முன்னாடி போய் டைமண்ட் எடுத்துட்டான். சரி விடுங்க, நம்ம பிளேஸுக்கு நம்ம போயிடுவோம். ஐயோ, இப்பயே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ பெரிய படா பாட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரீ ஃபயர் சூப்பராக ப்ளே பண்ணுவேன் கைஸ். ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து சூப்பராக ப்ளே பண்ணுவேன். இப்போ நான் வந்து பேசிகிட்டே இருக்கிறது வந்து எத்தனை ஷார்ட்டில் எடுத்தேன்னு தெரியலையே. ஒரு 2-3 தடவை தான் கட் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனால் எதையும் வந்து ரிமூவ் பண்ணல, டேரெக்டாகவே பேசிட்டு இருக்கேன். என்னோடய வியூஸும் வந்து ரொம்ப டவுன் ஆகிருக்கு. வாட்ச் ஹவர்ஸ் டவுன் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது டவுன் ஆகிடுச்சு. எல்லாம் யார் காரணம்? நானே தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம். நான் போயிட்டு ஸ்வாட் வாங்கிக்கிறேன். ஓகே, என்ன பண்ணுறானே ஒன்றும் தெரியல. நானும் என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. நிறைய பேர் கடுப்பாயிட்டு இருப்பீங்க, ஒரு வீடியோ போடுறதுக்காடா இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீடியோ போட்டால் ஒழுங்காக போடணும், என்ன மாதிரி தான் போடக்கூடாது. ஏன்னா நான் வந்து அப்படியே பேசுறதுனால நிறைய இடத்துல மிஸ்டேக் ஆகுது. ஓகே ஓகே ஓகே, என்ன பேசுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு வரேன், இருங்க கைஸ். ஏன்னா நான் கட் பண்ணாத பேசிகிட்டு இருக்கேன். சீசன் 3 ஆரம்பித்தா கடுப்பாயிடுவேன்னு மட்டும் எனக்கு தெரியும். மைண்ட் கிராஃப்ட், ஐயோ நீங்கள் எப்படா வந்து அப்போ அவன் என் டீம்மேட் கிடையாதா? இதுதான் கைஸ் ஒரே ஒரு பிரச்சனை. யார் நம்ம டீம்மேட்னே எனக்கே தெரில. நான் குழம்பிடுறேன். நம்ம டீம்மேட் யார் அப்படின்னு தெரியாமையே நான் வந்து வேணாம், வாயில் வரல, கன்ஃபியூஸ். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிடுறேன். இந்த மாதிரி டக்குன்னு பேசுகிறப்ப தான் வந்து அங்கங்கே வாய்ஸ் பிரேக் அண்டு மிஸ்டேக் ஆகிடுது. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாலே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம உள்ளே வச்சுட்டு இப்போ ஃபைட்டிங் போவோம். இப்போ என்ன பண்ண போகிறான்னு எனக்கே தெரில. இந்த இடத்துல எனக்கு ஜம்ப் பண்ணுறது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐயோ, அடடே சூப்பராக கைஸ். எம்எல்ஏ எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நான் இப்படி ப்ளே பண்ணிட்டேன்னு. யார் அவன்? டீம்மேட்டா இனிமையா? யாருன்னே தெரில, விடுங்க. டீம்மேட் தான் போல் கைஸ். நான் நீங்கள் அந்த இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேலே பிளாக் ஏற்றது கரெக்டாக வீண்ட்டான். எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இது நான் பண்ண மாதிரி எனக்கே தெரில. ஆனால் நான் ஆடினேன். இன்னும் வந்து 3 பெட்ஸ் இருக்குது. நம்மளது 1, அப்படி பார்த்தா 2 பெட்டு இருக்குது. அவங்களாம் அடிச்சுட்டு சாகுவாங்க எப்படி பார்த்தாலும். அடுத்து வந்து என்ன கேம் போடலான்னு எனக்கு தெரில. மைண்ட் கிராஃப்ட் வந்து நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச கேம் மைண்ட் கிராஃப்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சொல்லலாம் ரெண்டாவது கேமாக. ஆனால் நான் நேற்று போட்டதில் வந்து என்ன கேம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டதில் மைண்ட் கிராஃப்ட்டு, ராப்ளெக்ஸு, ஹாரர் கேம்ஸு அண்டு அதர்ஸ்ன்னு போட்டுருப்பேன். அதில் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். அது வந்து ஏன்னா சரி வேணான்னு எனக்கும் பிடிக்கல. ஆனால் நான் ஃப்ரீ ஃபயர் வந்து எனக்கு பிடிக்கும். ஒரு 2வது பிளேஸில் வைக்கலாம் ஃப்ரீ ஃபயரை. 3வதாக வந்து நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணுவேன். அதில் என்ன சொல்லலாம்? 3வதா கேரம் ப்ளே பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து செஸ்ஸு, இது போல் நிறைய இருக்குது. யாராச்சும் என் கூட வேறு ஏதாச்சும் மல்டிப்ளேயர் கேம் இருந்தால் சொல்லுங்கள், ப்ளே பண்ணுறேன். லீவுலலாம் வந்து கண்டினியூவாக வந்து வீடியோ போட்டுருவேன். இவன் பண்ணுறான் பாருங்க கைஸ், சூப்பராக பண்ணுறான் இவன். இந்த மாதிரி தான் கைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அது எப்படி பண்ணுறான்னு எனக்கே தெரில. இந்த மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம சைடு கொஞ்சம் இன்னும் ஒரே ஒரு பெட்டு தான், ப்ளூ கலர் பெட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் நான் ஜெயிச்சிடுவேன் எனக்கு தெரியும். இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம் அந்த வீடியோ. அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்தவங்க வந்து நான் சொல்கிறேன், லாஸ்ட் டைமில் சொல்கிறேன் என்ன கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.
இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து எந்த வந்து எப்படி சொல்கிறது காமெடி வீடியோஸும் எதுவும் வந்து ஆட் பண்ண போகல, அப்படியே டேரெக்டாக அப்லோடிங் தான். அதுக்கடுத்து வர வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓ நீ அப்போ எனிமியா? ஐயோ நான் டீம்மேட் இதுதான் கைஸ் எங்கள்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவன் பெட்டு இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம். ஏன்னா வந்து இங்கே இருந்தால் நம்ம கண்டிப்பாக என்னை கில் பண்ணிவிடுவான், கீ தள்ளிடுவாங்க எப்படி பார்த்தாலும். நம்ம இப்போ அவன் பெட்டு போயிட்டு பிரேக் பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ஹேங் ஆகுது, எடிட்டிங் ப்ராப்ளமா இல்லை அது வந்து கேம் ப்ராப்ளமான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. எடிட்டிங் தான் நினைக்கிறேன். சரி இருங்க, இதோ அந்த இடத்துல இருக்கு ப்ளூ பெட்டு, நம்ம போயிட்டு அதை உடைச்சிட்டோன்னா வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் இன்னும் எங்களோட பேஸில் தான் இருக்கான். பேஸ் தானே? ஆமாம், பேஸில் தான் இருக்கான். நம்ம இதை வந்து உடைச்சிடலாம். போகிறதுக்கான வழி ரெடி பண்ணிடணும். அதுக்குள்ளே அவன் வந்துட்டானா அவ்வளோதான், கஷ்டமாயிடும். ஓகே சூப்பர், போகிறதுக்கான வழி ரெடி பண்ணியாச்சு. எந்த இடத்துல வரல கைஸ்? கைஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே ப்ளூ கலர் பெட்டு. கைஸ் அந்த இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவன் டீம்மேட் இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. என்கிட்ட இப்போதைக்கு வந்து எப்படி சொல்கிறது, அயன் ஸ்வாட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. என்னோட பெட்டு பிரேக் பண்ணிட்டான். இப்போ அவனோட பெட்டு பிரேக் பண்ணால் தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல இருக்குது ப்ளூ பெட்டு. நான் அந்த இடத்துல இருக்கான் கைஸ், அவன் இருக்கான். கொஞ்ச நேரம் நம்ம சேஃப்டியாகவே இருப்போன்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த இடத்துல அவன் இருக்கான், நம்ம ஒளிஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம இருக்க ஏரியா வந்து அவனுக்கு காமிக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கலாம். நான் பாட்டு தான் இல்லைன்னு சொல்லல மைண்ட் கிராஃப்டில். நான் போய் டைரெக்டாக அட்டாக் பண்ணலாம், பட் நான் ஒரு மேட்ச் ஆச்சு ஜெயிச்சு தான் ஆகணும். நல்ல வேலை கீயை பார்ப்பேன், இல்லைனா வீண்ட்டு இருப்பேன். ஓகே, இன்னும் 2 நிமிஷம் தான் பேசணும். இவ்வளோ நேரம் சமாளித்து எனக்கு அந்த 2 நிமிஷம் பேச தெரியாதா? பேசிடுவேன். கேஸ் அவன் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். நான் எங்கே இருக்கான்னு தெரில போகலாம் அவனுக்கு. கேஸ் போயிட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இருப்போம், இருக்கும். அவன் திடீர்னு பக்கத்துலேயே இருந்தானா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே போகலாம். அவன் போயிட்டான் மாதிரி தான் தெரியுது, போயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன கைஸ் இது, நான் வின் பண்ண வீடியோ வருமா வராதான்னு தெரியலையே. டைமிங் வர முடிய போகுது. ஐயோ எனக்கே தெரில, வின் பண்ண வீடியோ வருமா வராதா? ஐயோ இதெல்லாம் வந்து மன்னிச்சுக்கங்க, இதெல்லாம் வந்து கட் பண்ணணும். பட் வேணாம், அப்படியே இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது. இப்போ நான் பெட்டு பிரேக் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். அப்போ டைமிங் இருக்காட்டும் கைஸ். இந்த பெட்டு நான் பிரேக் பண்ணிடணும். இப்போது கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டோம். இப்போதைக்கு என் பெட்டு வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கீவே தான் நான் அவுட்டு கைஸ். அவன் இல்லை, அப்படியே உடைச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிறத உடைச்சிடலாம். ஆனால் இந்த அளவு பாட்டு மாதிரி ப்ளே பண்ணி அவன் ஒரு பாட்டாக இருப்பான் போல். நானே பாட்டு மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு ஒரு பிக்கேட்ஸ் இல்லை எதுவுமே இல்லாத கையிலே உடைச்சிட்டு போயிட்டேன். இந்த அளவு பாட்டாக இருப்பான் நான் எதிர்பார்க்கல. ஐயோ சூப்பரு. ஆனால் வின் பண்ணல, இன்னமும் அவன் இருக்கான், உயிரோட தான் இருக்கான். வின் பண்ணிடுவான் இருங்க. அவனை போய் இப்போ நம்ம தேடி அவனை வேறு கில் பண்ணணும்ல. இப்போ ஐயோ பெரிய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. சூப்பர் கைஸ், வின் பண்ணிட்டோம். இது வந்து நான் வந்து ஒரு 5th தடவை இல்லைனா 6th தடவை தான் வந்து 6th ஒரு 6 தடவை ஜெயிச்சு. அந்த இடத்துல நம்மளோட ஃபோட்டோ வந்து இருக்கு, நம்மளோட நேம் வந்து காமிச்சிட்டாங்க. ஆனால் உடனே சேஞ்ச் ஆகிடுச்சு, அது என்ன ப்ராப்ளம்னு தெரில, உடனே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களாம் பிளாக் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு கைஸ் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கணும். ஏன்னா இந்த வீடியோ மட்டும்தான் இப்படி இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ மட்டும்தான் இப்படி இருக்கும். சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.